Hi everyone, this is Al from Joe's IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ 2026க்கு நிறைய பேச்சஸ் நம்ம போயிட்டுருக்கு. அதில் நம்ம ஜிஎஸ்க்காக ஃபுல் கான்சன்ட்ரேட்டாக ஜாகிரஃபி மேப் ஸ்டடி தான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஜாகிரஃபி எப்படி ஃபுல் மார்க் எடுக்கணும், ஜாகிரஃபி எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம், அதுக்குன்னு தனியாக ரிவிஷன்லாம் எனக்கு வேணாம், நான் போகிற போக்கில் எப்படி ஜாகிரஃபி ஃபுல் மார்க் தட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மேப் ஸ்டடி அப்படிங்கிறது கொண்டு போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோஸ் மேப் ஸ்டடி நம்பர் 6 வந்து பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி 5 வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் ஒன்ஸ் ஆர்டராக பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஜாகிரஃபி எந்த ஆர்டரில் படிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஜாகிரஃபி அப்படிங்கிறது மார்க் வந்து உங்களுக்கு 8 to 10 கொஷின்ஸ் கம்பல்சரி எல்லா எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது ஈஸியான போர்ஷன் தான், அதை எப்படி ஈஸியாக மைண்டில் ஏற்றணும் அப்படிங்கிறது என்னோட வேலை. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போது டெய்லி 5 to 10 minutes அவ்வளோதான். அதை நீங்கள் எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்கலாம். இது கண்டிப்பாக உங்கள் ஃபைனல் ஸ்கோரில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். யாருமே எடுக்க மாட்டோம், இதான் உட்காந்து படிக்கவா கம்மியான மார்க் அப்படின்னு நினைப்போம். இது ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற கேப்பில் உங்களுக்கு ஃபுல் மார்க் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் மோட்டிவ் தான் கொண்டு போகிறோம். ஓகே, மேப்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோஸ் மேப் ஸ்டடி 6 வந்து இந்தியாவின் முக்கிய ஆறுகள், இந்தியாவில் உள்ள முக்கிய ஆறுகள் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஜாலியான, நிறையா டேட்டா கண்டிப்பாக ஒரு கொஷின் வரக்கூடிய போர்ஷன் தான் இந்த இந்தியாவில் முக்கிய ஆறுகள் தான். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா இமயமலையில் உருவாகிற 3 முக்கியமான ஆறுகள். இந்த ஆறுகள் என்ன ஆறுகள்னு சொல்லுவாங்கன்னா வற்றாத ஆறுகள்னு சொல்லுவாங்க. ஏன் இமயமலையில் உருவாகிற ஆறுகள் வற்றாத ஆறுன்னு சொல்லுவாங்கன்னா இமயமலை வந்து பனி பிரதேசம் அப்படின்னு சொல்லலாமா, பனி வந்து அதிகமாக இருக்கும். பனிக்காலங்களில் பனி ஆறு அப்படிங்கிறது ஓடும், அதே வெயில் காலங்களில் பனி உருகி நார்மல் வாட்டர் போகும். அதனால் அந்த ஆறுகள் என்ன சொல்லுவாங்க, வற்றாத ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த ஆறுகள் என்னென்ன ஆறுகளை பார்க்க போகிறோம் சொன்னால் மேலே வந்து சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இந்த 3 ஆறுகள் தான் இமயமலை உருவாகிற ஆறுகள், வற்றாத ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்னென்ன ரிவர் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இன்னொரு டைம் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஃபஸ்ட்டு வந்து சிந்து பார்க்கலாமா. இந்த சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா மான்சோரோவர் அல்லது ராக்காஸ் ஏரி. கொஷின்ஸில் உங்களுக்கு சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் மான்சோரோவர் அப்படிங்கிற பிளேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ராக்காஸ் ஏரி அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். மான்சோரோவர் அல்லது ராக்காஸ் ஏரியில் உற்பத்தி ஆகி ஜம்மு காஷ்மீர் வழியாக வந்து பாகிஸ்தானில் நுழைஞ்சு அரபிக்கடலில் கலக்குது. ஓகேவா, சிந்து எங்கே உற்பத்தி ஆகுது, மான்சோரோவர் அல்லது ராக்காஸ் ஏரியில் உற்பத்தி ஆகி அங்கேருந்து என்ன ஆகுது, ஃபுல்லாக ஜம்மு காஷ்மீரில் நுழைஞ்சு பாகிஸ்தான் நுழைஞ்சு என்ன ஆகுது, அரபிக்கடலில் கலக்குது. சிந்துக்கு மொத்தம் எத்தனை துணையாறுகள் அப்படின்னா 5 துணையாறுகள். என்னென்ன துணையாறுகள் அப்படின்னா சிந்து நதியிலிருந்து பிரிஞ்சு போத கிளைக்கு என்ன பேர் அப்படின்னா ராவி. என்னது, மொத்தம் எத்தனை துணையாறுகள், 5 துணையாறுகள். சிந்துலேருந்து பிரிஞ்சு போகிற நதிக்கு என்ன பேர், ராவி. சிந்து உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகிற துணையாருக்கு என்ன பேர் அப்படின்னா சட்லஜ். சிந்து உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகிற துணையாருக்கு பேர் சட்லஜ். இந்த ரெண்டுமே இணையிறது ஃபியாஸ், ரெண்டுமே இணையிறது ஃபியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 மட்டும் சொல்லிடலாமா. சிந்துலேருந்து பிரிஞ்சு போகிற கிளைக்கு என்ன பேர், ராவி. சிந்து உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகிற துணையாருக்கு என்ன பேர், சட்லஜ். ரெண்டுமே இணையிறது ஃபியாஸ் அப்படிங்கிறது. மேலே 2 கிளைகள் போது என்னென்ன அப்படின்னா ஜீலம், செனாப். ஜீலம், செனாப் அப்படிங்கிறது. மொத்தம் எத்தனை துணையாறுகள், 5 சொல்லலாமா. சிந்துலேருந்து பிரிஞ்சு போகிற துணையாறு ராவி, சிந்து நதி உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகிற துணையாறு சட்லஜ், 2 இணையிறது ஃபியாஸ். மேலே 2 கிளை என்னென்னது ஜீலம், செனாப். இந்த 5 துணையாறுகளில் மிக நீளமான துணையாறு அப்படின்னா செனாப் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இவ்வளோ தான் சிந்து நதி. சிந்து நதி கிளியரா, இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, ரிவிஷன் பண்ணலாம். சிந்து எங்கே உற்பத்தி ஆகுது, மான்சோரோவர் அல்லது ராக்காஸ் ஏரி அப்படிங்கிற பகுதியில் உற்பத்தி ஆகி ஜம்மு காஷ்மீர் நுழைஞ்சு எங்கள் பாகிஸ்தான் வழியாக அரபிக்கடலில் கலக்குது. ஓகேவா, சிந்துலேருந்து பிரிஞ்சு போகிற கிளைக்கு என்ன பேர் அப்படின்னா ராவி. சிந்து உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகிற துணையாருக்கு என்ன பேர் அப்படின்னா சட்லஜ். 2 இணையிறது ஃபியாஸ். மேலே 2 துணையார் என்னது ஜீலம், செனாப். கிளியரா, அந்த துணையாறுகளில் மிக நீளமானது செனாப். முடிஞ்சா சிந்து அப்படியே வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிரம்மபுத்திரா பார்க்கலாம். பிரம்மபுத்திரா எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா செமாயுங்டன் அப்படிங்கிற பிளேஸில். என்ன பிளேஸ், செமாயுங்டன். இன்னொரு டைம் சொல்லலாம், செமாயுங்டன் அப்படிங்கிற பிளேஸில் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி அங்கேருந்து அப்படியே வந்து அங்கே என்னது அருணாச்சல பிரதேசத்தில் நுழைஞ்சி அசாம் வழியாக இங்கே என்ன ஆகுது, வங்காள விரிகுடாவில் கலக்குது. வங்காளத்தில் போயிட்டு வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஓகேவா, இந்த பிரம்மபுத்திரா நதியை திபத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைம் திபத்தில் பிரம்மபுத்திராவை என்ன சொல்லுவாங்க, சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாங்போக்கு என்ன பொருள் அப்படின்னா புனித நதி அல்லது தூய்மையான நதி. புனித நதி அல்லது தூய்மையான நதி. புனித நதி அல்லது தூய்மையான நதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதே பிரம்மபுத்திராவை இங்கே அருணாச்சல பிரதேசில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது,
திகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? பிரம்மபுத்திரா எங்கே உற்பத்தி ஆகுது? செமாயிங்டன் அப்படிங்கிற பிளேஸில் உற்பத்தி ஆகி அருணாச்சல பிரதேச வழியாக வந்து அடுத்து எங்கே வருது? அஸ்ஸாமில் நுழைஞ்சு அதுக்கப்புறம் வங்காளத்தில் நுழைஞ்சு கீழே வங்காள விரிகுடாவில் கலக்குது. கிளியரா? அதை பிரம்மபுத்திராவை திபெத்தில் என்ன சொல்லுவாங்க? சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்போ அப்படிங்கிறது என்ன பொருள்? புனித நதி அல்லது தூய்மையான நதி அப்படிங்கிறது பொருள். ஓகேவா, அதே அருணாச்சல பிரதேசத்தில் என்ன சொல்லுவாங்க? திகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இங்கே என்ன நதி இருக்குது? கங்கை, அதுக்கு மேலே பிரம்மபுத்திரா. கங்கையோட துணையாக அதுதான் பிரம்மபுத்திரா. ஆனால் கங்கை மட்டும் பார்க்கலாம். கங்கை எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா கங்கோத்ரி அப்படிங்கிற பிளேஸில் உற்பத்தி ஆகுது. உத்தரகாண்டில் கங்கோத்ரி அப்படிங்கிற பிளேஸில் உற்பத்தி ஆகுது. அதுக்கடுத்து யமுனை எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா யமுனோதரி அப்படிங்கிற பிளேஸில் உற்பத்தி ஆகுது. ஓகேவா, யமுனை எங்கே உற்பத்தி ஆகுது? யமுனோதரி. கங்கை எங்கே உற்பத்தி ஆகுது? கங்கோத்ரி. ரெண்டுமே உத்தரகாண்ட் மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. அங்கேருந்து யமுனை வந்து கங்கையோட எந்த இடத்துல இணையுது அப்படின்னா அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல இணையுது. ஓகேவா, இந்த 3 பாயிண்ட் கிளியரா? கங்கை எங்கே உற்பத்தி ஆகுது? உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கோத்ரி அப்படிங்கிற பிளேஸில் உற்பத்தி ஆகுது. யமுனை யமுனோதரி அப்படிங்கிற பிளேஸில் உற்பத்தி ஆகுது. யமுனை கங்கையோட எங்கே இணையுது? அலகாபாத் அப்படிங்கிற பிளேஸில் இணையுது. கிளியரா? முடிஞ்சா? அதுக்கடுத்து கங்கையோட துணையாறுகள் எதெல்லாம் அப்படின்னு சொன்னால் கங்கைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பாகிரதி அப்படின்னு சொல்லலாம். என்னது? பாகிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பாகிரதி. ஓகேவா, கங்கையோட துணையாறுகள் என்ன அப்படின்னா கோமதி, காக்ரா, கந்தக், கோசி. இன்னொரு டைம் கோமதி, காக்ரா, கந்தக், கோசி. எல்லாமே கங்கையா காக்கா கீ வரிசையிலே இருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கோமதி, காக்ரா, கந்தக், கோசி. கீழே சோன் அப்படிங்கிறது. அடுத்து யமுனையோட துணையாறுகள் என்னென்ன அப்படின்னா சாம்பல், பெட்வா, கென்னு. யமுனையோட துணையாறுகள் சாம்பல், பெட்வா, கென்னு. ஓகேவா, அதுக்கடுத்து இந்த கங்கையை வங்காளத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காளத்தில் என்ன சொல்லுவாங்க? பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பிரம்மபுத்திராவை வங்காளத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக ஞாபகம் வைக்கணும். இங்கே கங்கை வந்து இங்கே எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? இங்கே உத்தரப்பிரதேஷ் இருக்குது, உத்தரகாண்ட், அதுக்கப்புறம் பீகார், 4-5 ஸ்டேட்ஸை வந்து கடந்து வங்காளத்துக்குள்ளே வருது. அப்போ வர்ற தண்ணி வந்து 5 ஸ்டேட்ஸை கடந்து வரதுனா 10மா 10ஆதான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்மா அப்படிங்கிறத 10மா 10ஆதான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன வருது? பிரம்மபுத்திரா. இங்கே அருணாச்சல பிரதேஷ், இங்கே அஸ்ஸாம், 2 மாநிலத்தை கடந்து ஈஸியாக உள்ளே வந்துடுது. அப்போ ஜம்முன்னு வந்துடுது. அப்போ ஜமுனா அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து ரெண்டுமே இணையிற இடத்த வங்காளத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே இணையிற இடத்த வங்காளத்தில் என்ன சொல்லுவாங்க? மேக்னான்னு சொல்லுவாங்க. சிந்து முடிஞ்சிச்சு, கங்கை முடிஞ்சிச்சு, பிரம்மபுத்திரா முடிஞ்சிச்சு. இந்த 3 மட்டும் ரீகால் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சிந்து நதி பார்த்தோம். சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகுது? இது மான்சரோவர் அல்லது ராக்காஸ் ஏரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகி ஜம்மு காஷ்மீர் வழியாக வந்து அதுக்கடுத்து பாகிஸ்தான் நுழைஞ்சு எங்கே கலக்குது? அரபிக்கடலில் கலக்குது. சிந்துக்கு மொத்தம் எத்தனை துணையாறுகள்? 5 துணையாறுகள். 5ல் ஃபஸ்ட்டு சிந்து உற்பத்தியாகிற இடத்துல உற்பத்தியாகிற துணையாக ராவி. சிந்து கிளையிலேருந்து பிரிஞ்சு போகிறது ராவி. சிந்து உற்பத்தியாகிற இடத்துல உற்பத்தி ஆகிறது சட்லஜ். ரெண்டுமே இணையிறது ஃபியாஸ். மேலே 2 கிளைக்கு என்ன பெயர்? ஜீலம், செனாப். துணையாறுகள் 5 துணையாறுகள் மிக நீளமானது செனாப். சிந்து கிளியரா? அடுத்து பிரம்மபுத்திரா எங்கே உற்பத்தி ஆகுது? செமாயிங்டன் அப்படிங்கிற பிளேஸில் உற்பத்தி ஆகுது. அங்கே உற்பத்தி ஆகி அஸ்ஸாம் வழி அருணாச்சல பிரதேச வழியாக வந்து அஸ்ஸாம் நுழைஞ்சு வங்காளத்தில் நுழைஞ்சு கீழே வங்காள விரிகுடாவுக்கு போயிடுது. கரெக்டாக? இப்போ அந்த பிரம்மபுத்திராவை திபத்தில் என்ன சொல்லுவாங்க? சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்போனா என்னது? புனித நதி அல்லது தூய்மையான நதி அப்படிங்கிறது பொருள். கரெக்டாக? அதே அருணாச்சல பிரதேசம் என்ன சொல்லுவாங்க? திகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கங்கை, பிரம்மபுத்திரா, கங்கை, யமுனை. கங்கை எங்கே உற்பத்தி ஆகுது? உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கோத்ரி அப்படிங்கிற பிளேஸில். யமுனை யமுனோத்ரி அப்படிங்கிற பிளேஸில் உற்பத்தி ஆகுது. யமுனை கங்கையோட எந்த இடத்துல இணையுது? அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல இணையுது. கரெக்டாக? கங்கையோட இன்னொரு பேர் பாகிரதி. கிளியரா? கங்கையோட துணையாறுகள் என்னென்ன? கோமதி, காக்ரா, கந்தக், கோசி. கீழே ஜோன். யமுனையோட துணையாறுகள் சாம்பல், பெட்வா, கென்னு. முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து கங்கையை வங்காளத்தில் என்ன சொல்லுவாங்க? பத்மான்னு சொல்லுவாங்க. 4-5 ஸ்டேட்ஸை கடந்தா 10மா 10ஆதான் ஞாபகம் வச்சுருந்தேன். பத்மான்னு சொல்லுவாங்க. அதே பிரம்மபுத்திராவை வங்காளத்தில் என்ன சொல்லுவாங்க? ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டேட்ஸை கடந்து ஜம்முன்னு வந்துடுது. ஜமுனான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே இணையிறத மேக்னெட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? இப்போ பார்த்த வரைக்கும் அப்படியே ஒன்று ரீகால் பண்ணிடுங்கப்பா. ரீகால் பண்ணிவிட்டு அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதுக்கடுத்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னு சொன்னால் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இந்த 4 ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்ந்து இங்கே வந்து என்னது வங்காள விரிகுடாவுக்கு. இங்கே தாமோதர் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கும், வங்காளத்தில் இருக்கும். அதுமாரி நோட் பண்ணிக்கோங்க. தாமோதர், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இன்னொரு டைம் தாமோதர், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இந்த கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது அப்படின்னு சொன்னால் கோதாவரியை சொல்லுவாங்க. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் நீளமானது கோதாவரி. அந்த கோதாவரியை என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எது? விருத்த கங்கா அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேவா?
அதுக்கடுத்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இரண்டாவது நீளமானது அப்படின்னா கிருஷ்ணா. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இரண்டாவது நீளமானது கிருஷ்ணா. ஓகேவா. அடுத்து காவிரி. காவிரிக்கு என்ன கண்ணன் அப்படின்னா தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவிரி. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவிரி. அந்த காவிரி ஆற்றில் உருவாகிற நீர்வீழ்ச்சி அப்படின்னா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி மாவட்டம். அதுக்கடுத்து எந்த இடத்துல இது கடலில் கலக்குது அப்படின்னா பூம்புகார், மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு அருகில் பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல கடலில் கலக்குது. எந்த கடலில்? வங்காள விரிகுடாவில். ஓகேவா. இந்த கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மட்டும் சொல்லலாமா? கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் எதுனா தாமோதர், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. முடிஞ்சா? இந்த கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் நீளமானது கோதாவரி. அது என்ன சொல்லுவாங்க? விருத்தங்கங்கான்னு சொல்லுவாங்க. இரண்டாவது நீளமானது கிருஷ்ணா. முடிஞ்சா? அடுத்து காவிரி. காவிரி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு அழைப்பாங்க. இந்த காவிரி ஆற்றில் உருவான நீர்வீழ்ச்சி எது? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. இந்த காவிரி நதி எந்த இடத்துல கடலில் கலக்குது அப்படின்னா அதில் கேட்ட கொஸ்டின், அதனால நோட் பண்ணியிருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு அருகில் பூம்புகார் அப்படிங்கிற பகுதியில் கடலில் கலக்குது, வங்காள விரிகுடாவில். கிளியரா? அதுக்கடுத்து லாஸ்ட்டாக மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எது எதுனா மாகி, நர்மதை, தபதி. மாகி, நர்மதை, தபதி. இன்னொரு டைம் மாகி, நர்மதை, தபதி. இந்த மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது அப்படின்னு சொன்னால் நர்மதை. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது அப்படின்னா நர்மதை. இந்த நர்மதை தான் வந்து தீபகற்ப இந்தியாவை 2 சம பகுதியாக பிரிக்கிற ஆறு அப்படின்னா நர்மதை. தீபகற்ப இந்தியாவை 2 சம பகுதியாக பிரிக்கிற ஆறு அப்படின்னா நர்மதை. ஓகேவா. ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? இன்னைக்கு ஜோஸ் மேப் ஸ்டடியில் மேப் நம்பர் 6, அந்த 6th மேப் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட முக்கியமான ஆறுகள். இந்தியாவோட முக்கியமான ஆறுகள் மேலே ஃபஸ்ட்டு இமயமலையில் உருவாகிற 3 முக்கியமான ஆறுகள், வற்றாத ஆறுகள் அழைக்கிற ஆறு அப்படின்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. சிந்து எங்கே உற்பத்தி ஆகுது? மான்சரோவர் அல்லது ஆகாஷ் ஏரியில் உற்பத்தி ஆகி ஜம்மு காஷ்மீரில் வந்து பாகிஸ்தான் வழியாக அரபிக்கடலில் கலக்குது. கரெக்டாக? சிந்துக்கு மொத்தம் 5 துணை ஆறுகள். சிந்துலேருந்து பிரிஞ்சு போகிற கிளைக்கு ராவின் பேர். சிந்து உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகிறதுக்கு சட்லஜ். ரெண்டுமே நேருது ஃபியாஸ். மேலே 2 போகிறது ஜீலம், செனாப். இந்த 5 துணை ஆறுகள் மிக நீளமானது செனாப். முடிஞ்சு. சிந்து தரமாக படித்தாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்? பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா எங்கே உற்பத்தி ஆகுது? செமாயிண்டனில் உற்பத்தி ஆகி அங்கே வந்து திபெத் வழியாக அருணாச்சல பிரதேசம் நுழைஞ்சு அஸ்ஸாம் வழியாக வந்து வங்காளத்தில் நுழைஞ்சு எந்த கடலில் கலக்குது? வங்காள விரிகுடாவில் கலக்குது. கரெக்டாக? அதை பிரம்மபுத்திராவை திபெத்தில் என்ன சொல்லுவாங்க? சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்போனா என்னது? புனித நதி அல்லது தூய்மையான நதி அப்படின்ட்டு. ஓகே, நான் இதை எதுக்கு மறைச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரீகால் பண்ணணும். ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியாச்சு, அதனால் மறைச்சின்னு தான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் ஒன்ஸ் ரீகால் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒன்ஸ் தள்ளி வைக்கிறேன். ஓகே, சாங்போ அப்படின்னா புனித நதி அல்லது தூய்மையான நதி. அதுக்கடுத்து கங்கை. கங்கை எங்கே உற்பத்தி ஆகுது? கங்கோதிரி. யமுனை, யமுனோதிரி. ரெண்டுமே யமுனை கங்கையோட எந்த இடத்துல இணையுது? அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல இணையுது. கங்கையோட இன்னொரு பேர் என்ன? பாகிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கங்கையோட துணையார்கள் மேலே கோமதி, காக்ரா, கந்தக், கோசி. காக்கா கீக்கி வரிசையில் இருக்கும். கீழே சோன். முடிஞ்சா? அடுத்து யமுனையோட துணையார்கள் சாம்பல், பெட்வா, கென். ஓகே, அந்த கங்கையை வங்காளத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திராவை வங்காளத்தில் என்ன சொல்லுவாங்க? ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு இணையிறத மேக்னான்னு சொல்லுவாங்க. கிளியரா? அடுத்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் அப்படின்னா தாமோதர், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இதில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் நீளமானது கோதாவரி, இரண்டாவது நீளமானது கிருஷ்ணா. அந்த கோதாவரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது. கிளியரா? அடுத்து கங்கை, காவிரி. காவிரி என்ன சொல்லுவாங்க? தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லுவாங்க. இதில் உருவாக நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. இந்த மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் உண்டாகுது. இது எந்த இடத்துல கடலில் கலக்குது அப்படின்னா பூம்புகார், மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு அருகில் பூம்புகார் அப்படிங்கிற பிளேஸில் கடலில் கலக்குது. ஓகேவா. அடுத்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் மாகி, நர்மதை, தபதி. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நீளமானது நர்மதை. தீபகற்ப இந்தியாவை 2 சம பகுதியாக பிரிக்கிற ஆறு அப்படின்னா நர்மதை. ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு கொஷின் லாஸ்ட் மேப்பில் நம்ம பார்த்துருந்தோம். தீபகற்ப இந்தியாவை 2 சமப்பகுதியாக வடப்பகுதி, தென்பகுதியாக பிரிக்கிற மலைத்தொடர் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேப்பா. இந்த மேப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறத பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்த மேப் கன்டினியூ பண்ணலாமா, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல அனலைசிஸ் பண்ண முடியும். நான் நிறைய யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, எல்லாருமே வியூஸ் பார்க்குறீங்க, செய்கிறீங்க. ஆனால் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எஃபெக்டிவாக மென்ஷன் பண்ணும் போது தான் வந்து சரி ஓகே இவ்வளோ பேர் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்களா இல்லை உண்மையிலே அதை படிக்கிறீங்களா, ஆர்டராக படிச்சுட்டு வரீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணும் போது தான் வந்து ஓகே இவங்க ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் அனலைசிஸ் பண்ண முடியும். அப்போ ஓகே படிக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் கன்டினியூ பண்ணணும், இந்த சீரீஸை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்ன நான் அனலைசிஸ் பண்ணணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு ஃபேக்காலாம் போட வேணாம். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள்.
கம்ப்ளீட்டட் அப்படின்னா சார் மேப் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் மேப்ஸும் பார்க்கலாம். அவங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மேப் ஸ்டடியே வந்து ஜாகிரஃபிக் எனஃபா அப்படின்னா 200% எல்லா கண்டென்ட்டுமே புக் டேட்டா எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்தாச்சு. இதை தாண்டி வேறு எதுவுமே படிக்க வேணாம். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ ஸோ மச்.